தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே எழிலையே கட்டி வைக்கலான்னு நான் முழு மனசோட விரும்புறேன். தம்பி கண்ணு முழிக்கிட்டோம், நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாங்கன்னா நான் சொன்னபடி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துறேன். எழிலு. அம்மா என்னடி சாப்பிட்டியா? அம்மா அண்ணனுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இது எந்த சிக்கலும் இல்ல, காப்பாத்தியாச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அண்ணன் பேசிச்சாமா? இல்ல இல்ல, அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, மயக்கத்துல தான் இருக்கான். கண்ணு முழிக்க எப்படி நேரம் ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா அண்ணன் ஆபரேஷனுக்கு பணம்
என்ன பண்றது, அதான் அத்தனை பணமும் தொலைஞ்சு போச்சு. அப்புறம் எப்படிம்மா ஆபரேஷன் நடந்தது? அதான் தாமரை நகை வச்சிருந்தால, அதை வச்சுதான் கட்டினான். அந்த பணத்தை எடுத்தவங்க நாசமா போயிடணும், உருப்படவே கூடாது. விட்ரி, யாரு குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? நாமல்ல கவனமா இருந்திருக்கணும். சரிம்மா, அண்ணன் எழுந்ததும் நீ கையெழுத்து வாங்கிடுவல்ல? என்னடி கையெழுத்து? அம்மா, என்னம்மா மறந்துட்டியா? அரியோட தாய்மாமாவை வெளியே கொண்டு வரணும்னா கேஸ வாபஸ் வாங்கணும்ல? அதுவா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. இல்லம்மா, அண்ணன் கையெழுத்து போடுமான்னு சந்தேகமா இருக்கு. அவங்க உறவே வேணான்னு சொல்லிதானே கோயில்ல பிரச்சனையாச்சு. இப்போ அண்ணன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அரியோட தாய்மாமன் தான். அப்படி இருக்கும்போது அண்ணன் கிட்ட பேசி நீ எப்படிமா சம்மதம் வாங்க முடியும்? ஏமா, இந்த கல்யாணம் அப்ப நடக்காதா? யார் இவ? அவங்கதான் தெளிவா சொல்லிருக்காங்கல்ல, பாரி கையெழுத்து போட்டு கேஸ வாபஸ் வாங்கினா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாதடி. பாரி கிட்ட எப்படி பக்குவமா பேசி வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிடுவேன். அம்மா, ஏய், நான் இருக்கேன்டி உனக்கு. நீ முதல்ல போய் சாப்பாடு எடுத்துவே, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம் போ. சரிம்மா. இவ சொல்றபடி அவன் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான். கல்யாண பேச்சு எடுத்ததுக்கே குதிச்சவன் குத்துனவனை வெளியே எடுத்துட்டு வரணும், கையெழுத்து போடுப்பான்னா போடவே மாட்டான். தாமரையை வச்சும் கேட்க முடியாது. நமக்குன்னு சந்தர்ப்பம் அமையாமையா போகும். என்ன, நீ இன்னும் சாப்பிடலையா? இருக்கட்டும் அத்தை. என்ன இருக்கட்டும்? அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் அதுக்கு இன்னும் வயித்த காய போட்டுட்டு இருக்க? இல்ல, சாப்பிடணும்னு தோணல. என்னது சாப்பிட தோணலையா? என்னமோ பாரிக்கு அவ்வளவு தைரியம் சொன்ன. உடம்பு சொல்றத கேட்கணும், அதை போட்டு படுத்த கூடாது, அப்படி இப்படின்னு நீதானே பெருசா பேசுன. பட்னி கிடக்காம போய் ஏதாவது சாப்பிட்டு வாப்போ. இவரு சாப்பிடாம இருக்கும்போது அட என்ன நீ, அவனுக்கு தான் வயித்துல ஆபரேஷன் பண்ணிருக்குல்ல, அவனுக்கு பசியே தெரியாது. அதுவும் இல்லாம மருந்து குளுக்கோஸ்னு உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் ஊசி வழியா ஏத்திட்டு தான் இருக்காங்க. நீ தெம்பா இருந்தா தானம்மா பாரி தெம்பா இருப்பான். ஓ, ஏதாவது சாப்பிட்டு வாப்போ. வக்கீல் சார், சீக்கிரமா அந்த பேப்பர் எல்லாம் கொடுங்க. சீக்கிரங்க. இந்தாங்கம்மா, இது கேஸ வாபஸ் வாங்குற விஷயம். இதுல உங்க பையன் கையெழுத்து போடுவார்ல, வாங்கிட்டு வந்து பேசுறேங்க. எப்படி கையெழுத்த வாங்குறது, என்ன ஏதுன்னு கேட்பானே. என்னம்மா? இவர்கிட்ட சில பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கணும். தூங்கிட்டு இருக்கான், கொடுங்க, நான் வாங்கி தரேன். பாரி, பாரி, பாரி. என்னம்மா?
ஆஸ்பத்திரியில ஏதோ கையெழுத்து கேக்குறாங்கப்பா. போடு. தாமரைங்க அவ சாப்பிட போயிருக்காப்பா. நீதான் கையெழுத்து போடணுமா? அதான். எழுந்து பாத்து பாத்து மெதுவா. இப்படியே படுத்துக்கப்பா. பாத்துப்பா. அவ்வளவுதானம்மா? இன்னும் ஒண்ணுதான்ப்பா. ஒரு கையெழுத்தா போட்டுரு. மேடம், இதுல சில மெடிசின்ஸ் இருக்கு, மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க. நீ படுத்துக்கப்பா. என்ன ஒழுங்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னத்த சாப்பிட்டு இருக்க போற? சரிப்பா, நான் போய் ஒரு வாய் காப்பியாவது குடிச்சிட்டு வரேன். என்ன தாமரை, சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. அறிவோட தாய்மாமன் கேஸ பாரியே வாபஸ் வாங்கிட்டாரு. கேஸ ஈஸியா முடிச்சிடறேன். இத அறிவோட அம்மா கிட்டயும் சொல்லிடுறேன். வரங்க. நில்லுங்க. என்னம்மா? என்ன பார்த்தா இழிச்ச மாதிரி தெரியுதா? நீங்க பாட்டுக்கு அந்த மீசக்காரனை ஆரத்தி எடுத்து வெளியே எடுக்கவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? புரியலையே. என் மகா எழில் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த பேப்பரையே நான் கையில கொடுப்பேன். என்ன பாக்குறீங்க? கையெழுத்து வாங்கினதை பாத்துட்டீங்கல்ல, வாங்க போய் அவங்க கிட்ட சொல்லுங்க, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறினாதான் இந்த பேப்பர் அவங்க கைக்கு வரும். எப்படி சாதிச்ச? என்னடி அன்னலட்சுமினா என்ன சும்மா நினைச்சியா? அடியே, உப்பு புளி மிளகாவெல்லாம் நேரம் பார்த்து பக்குவமா போட்டு குழம்பு வைக்க தெரிஞ்சவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேப்பரை நீட்டி கையெழுத்து வாங்குறது என்ன பெரிய காரியமா? இருந்தாலும் அண்ணன் படிச்சு பாத்திருந்தா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஆஸ்பத்திரியில கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்டாங்க. இது என்ன எதுன்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி ஒரு பெரிய நாடகத்தையே போட்டிருக்க மாட்டேன். ஆனாலும் பெரிய ஆளுமா நீ. ஏண்டி முகம் மாறுது? அதான் இப்ப எல்லாம் கூடி வந்துருச்சுல்ல. ஆமாண்டி. அடியே, நான் எவ்வளவு உஷாரா இருந்தா தாலி உன் கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் தான் பேப்பர் அவங்க கைக்கு தருவேன்னு சொல்லிருப்பேன். இதுக்கு மேல என்னடி? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் தானே? அதெல்லாம் சரிதாமா. ஆனா என்னடி ஆனா நோனானுக்கிட்டு? கேஸ வாபஸ் வாங்கினா ஒரு குண்டுமணி தங்கம் கூட கேட்காம உன் பொண்ணு என் பையனுக்கு கட்டி வச்சிருவேன்னு சொன்னாங்க. ஆமா. அப்போ என்ன நீ வெறும் கழுத்தோட அனுப்பிடுவியாமா? அடி இருக்கு பையன் அவள.
இதுக்குதான் இப்படி முழுங்கி பேசுனியா? அடியே, உன்னை வெறுங்கழுத்தோட அனுப்பவாடி அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்ட? அம்மா பாரு, கழுத்து நிறைய நகை போட்டு இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டு அம்மா உன்னை ராணி மாதிரி எல்லாம் அனுப்பி வைப்பேன். எப்படிமா? பின்ன நம்ம மரியாதையை நாம விட்டு தர முடியுமா? நாளைக்கே ஒரு சண்டை சச்சரவுன்னு வந்தா அந்த அம்மா என்ன பேசும்? அந்த கேஸுக்கு பதிலாதான் உன்னை கட்டி வச்சோம், ஒரு கால் காசு கொண்டு வர துப்பி இருந்துச்சாடின்னு பேசாது? அதுக்கு தாண்டி உனக்கு எந்த குறையும் வைக்காம அம்மா எல்லாத்தையும் போட்டு தாண்டி அனுப்புவேன். எப்படிமா முடியும்? நீ எந்த பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்க? இல்ல நோட்டை அச்சடிக்க போறியா? சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க. நோட்டை அடிச்சு தாண்டி வச்சிருக்கேன். என்னமா சொல்ற? நோட் அடிக்கிறதா கள்ள நோட் அடிக்கிறது இல்ல, யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். எடுத்து வச்சிருக்கியா? ஆமாண்டி, ஆஸ்பத்திரியில 10 லட்சம் ரூபா காணாம போச்சு இல்ல, அது எங்கேயும் போல, என்கிட்ட தான் இருக்கு. அம்மா. ஆமா, புருஷனும் பொண்டாட்டிமா சேர்ந்து ஏதோ சாயிண்ட் கணக்காம அதுல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுப்பாங்க. அப்ப நாமெல்லாம் என்ன நாக்கு வழிக்கவா? அதான் தாமரை பணத்தை எடுத்துட்டு வந்தால, அப்ப நைஸா எடுத்து வச்சுட்டேன். அடி பாவிகளா! ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த தாயாடி நீ? மகனோட காசையே திருடி இருக்கே, நீ எல்லாம் என்னடி தாயி? ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன போறப்படி நீ? அவன் மட்டும் அவன் குடும்பம் அவன் பொண்டாடி இருந்துகிட்டு கூட போன தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு கணக்கு பார்த்தான்ல. பேசாதடி, வாய மூடு. என்னடி கணக்கு பார்த்தா? 10ல இருந்து 20 பவுன் போடணும்னு சொன்னப்போ அவனும் சரி தாமரையும் சரி ஆனத ஆச்சு கட்டி வச்சிருக்கணும் தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாய் மாமன் ஒருத்தன் வந்து 50 பவுன் கேட்டான். அதுக்கும் நீ சரின்னு சொல்லி என் மகனை தானடி சுரண்ட பார்த்த. ஏடி, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வயத்துல நீ பாரித்தானே முதல்ல சுமந்த? முத புள்ள நமக்கு மகனா பிறந்தா குலசாமியே நமக்கு பிறக்க போகணும் சந்தோஷப்படுற வம்சமடி நம்ம வம்சம். நீ அந்த சாமிக்கும் உண்மையா இல்ல, என் மகனுக்கும் உண்மையா இல்ல. என்ன மனுஷடி நீ? அப்படி என்னடி உனக்கு அந்த பொண்ணுங்க முக்கியமா போயிட்டாளுங்க? ஏய், ஒருத்திக்காவது நல்ல குணம் இருக்காடி? உன்கிட்ட இருந்தாலடி அதுகளுக்கு வந்திருக்கும். ஆமாங்க, நான் குணம் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். நாளை பின்ன என் பொண்ணு வாழ போற இடத்துல ஒரு சொல்லு வந்துடக்கூடாது, நம்ம குடும்பத்தை யாரும் பிச்சைக்கார குடும்பம் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதையே உங்களுக்கு புரியல? ஏய் ஏய், யார்ட்டடி பசப்புற? சரி, இது கல்யாண விஷயம் கௌரவம்னு சொல்றியே, உன் மூத்த மக பாரி அனுப்பின பணங்களை அவ பேருக்கு சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, அவ புருஷன் 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஏமாத்த பார்த்தான். அதுக்கும் நீ ஒத்து ஊதுனவ தானே? ஏய், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் புள்ள சம்பாதிச்சு போட்டதை தவிர வேற என்னடி தப்பு பண்ணா? அவனுக்கு ஏண்டி இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்றீங்க? சும்மா பேசாதீங்க, நான் எது செஞ்சாலும் அதுலயும் ஒரு நல்லது இருக்கும். சொல்றி, ஆபரேஷன் வச்சிருந்த காசை திருடிட்டு வந்து ஓ மகளுக்கு நகை போடணும்னு சொல்றியா? இதுவா? ஏண்டி, தாமரை ஒருவேளை பணம் புரட்ட முடியாம போயிருந்தா என் மகை நேரம் கண்ணை மூடி இருப்பானடி. எனக்கு கொல்லி போட மகை இல்லாம பண்ணிருப்பேடி பாவி. வாடி, நான் பெத்த மவளை, நீதான் இதுக்கெல்லாம் காரணம். ஏய், இதெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியலடி. இவளுக்காக என் மகன் கத்தி குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன வெறுங்கெழுத்துல அனுப்பிடாதமான்னு சொல்றாடி. இவன் தங்கச்சி அடி, இவன் தங்கச்சி. ஏய், உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தம் தானே? உன்னால உன் அண்ணன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறானே, அதை நினைச்சு உன் ஈரக்கொலை நடுங்கல? ஏண்டி, எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சுயநலத்துக்காக வீட்டையே கொளுத்த பாத்திருக்கீங்களேடி. உன்னை குத்த வந்த ஒருத்தங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி பாரு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்கான். நன்றி இருக்காடி உனக்கு? இதுக்கு செத்து தொலைஞ்சிருக்கலாமடி. அந்த கொலகார பாவி பயலுக அவங்க உன்னை வச்சு பேரம் பேசுறாங்க, நினைக்கவே கேவலமா இருக்குடி. ஆனா அது உங்க ஆத்தா பாருக்கே தெரியாம அவங்க இருந்து கையெழுத்து வாங்கியிருக்காடி. இவெல்லாம் ஒரு தாயா? இத நீ தெரிஞ்ச உடனே தூக்கு போட்டு செத்துருக்க வேண்டாம்? ஏமா, என் அண்ணன் எனக்காகத்தானே கத்தி குத்து வாங்கினா, இப்படிப்பட்ட குடும்பத்துல உள்ளவங்களால என் தாலி ஏற வேணாம்னு கேட்க வேண்டாம்? ஆனா உன் கவலை எதுல இருக்கு? நகரட்டு போடணுங்கிறதுல இருக்கு. ஏண்டி, உனக்கு 3 வேளையும் சோத்த போட்டு தானே வளர்த்தேன். சோறு தானே தின்ன. சூடு சொரண வேண்டாம், அண்ணங்கிற பாசம் வேண்டாம். நீங்க பண்ண அநியாயம் எல்லாம் போதாதுன்னு
இப்போ என் மகன் பணத்தை கொள்ளையடிச்சு அவன் உசுர உரிச்ச பாக்குறீங்க. ஏண்டி இப்படி அவனை ஏமாத்தி உன் கழுத்துல ஏற போற தாலி ச்சே, என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? டேய் அப்படி என்னடி உனக்கு கல்யாணம் கேக்குது? அதுவும் அவனே தான் கட்டுவியோ? ஏன் வேற ஒருத்தர் தாலி கேட்டா மகராசி கழுத்துல ஏறாதோ? வெறும் கழுத்துல போனா உன் கழுத்து அப்படியே வெடிச்சிருவாடி. அப்படி என்னடி உனக்கு திமிரு? இனிமே நான் பொறுமையா இருந்தேன், என் மகனை பணமாக்கி அந்த பணத்து மேலே உட்காந்து நீ தாலி கட்டுவேடி. இனிமே நீ எல்லாம் உயிரோட இருக்கப்படாது. நீ உயிரோட இருக்கப்படாது. இருக்கப்படாது. ஒரே ஒரு அறிவோட குழந்தை இவ வயித்துல வளருது. அதனாலதான் அந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு இவ்வளவும் பண்ண. எழுந்து வந்து சாப்பிடுவா. என்னடி அம்மா அப்படி சொல்லிட்டு கோவமா? ஏமா எந்த தாயாவது த பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போடுவாங்களா? சட்டுன்னு அப்பா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லிட்டேமா. அப்பா என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? ஏற்கனவே உனக்கு கல்யாணத்துல அப்படி என்ன ஆசைன்னு கேக்குறாரு அப்பா. இப்போ இந்த மாதிரி பொய்ய சொல்லி நீ இன்னும் என்ன அசிங்கப்படுத்திட்ட. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் என்ன திட்டுறதுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஏண்டி அப்படி ஒரு தப்ப நீ பண்ணிட்டு வந்திருந்தா உன்னை முதல்ல வெட்ட வேண்டியது நான். அப்படிப்பட்ட நானே இப்படி ஒரு பொய்ய சொல்றேன்னா ஏன் சொன்னேன்னு யோசிக்க மாட்டியா?